Before we are going to start this class, I wish you a very prosperous and delightful new year to all of you. So since you are studying in 11th standard, we have lot of time to prepare for your engineering entrance examinations. The first important focus we have to stay focused on for your 11th standard common examination, then for your 12th standard public examination, followed by the very important session. So to choose your career, so to future, the bright future is only depends upon this entrance examination. அதில் சொன்ன ஒன் ஆஃப் த ப்ரீமியர் எக்ஸாமினேஷன் இஸ் கால்ட் ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன். அதுக்காக தான் நம்ம எல்லாமே பாடுபடுறோம். நீங்க ஜாயின் பண்ண காரணமே அதுதான். தட்ஸ் வை யூ ஹவ் ஜாயின் திஸ் எடிட்டல் அகாடமி, ரைட்? ஸோ ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி இஸ் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது வந்து கிளாஸ் ரூம் கோச்சிங்லாம் கிடையாது. இட்ஸ் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். வில் கிவ் யூ டிப்ஸ். சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. நவ் அண்ட் தென் வில் கிவ் யூ டிப்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ், கான்செப்ட்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சிங்க. இந்த இன்டகிரேஷன் பார்ட் இருக்குல்லையா, நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நான் +2 கூட நேற்று கிளாஸ் எடுத்திருந்தேன். ஐ ஹவ் டிஸ்கஸ் தட். இப்போ அவங்க எல்லாம் வந்து +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் they are going to face their first attempt of JEE main examination on January 24th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக நிறைய பசங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கும் பொழுது நான் என்ன சொன்னேன், சார் we have a very short time சார், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண சப்ஜெக்ட் டாபிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன், டெரிவேட்டிவ் அண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ். இதுல பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட இந்த 2 செக்ஷன், இந்த இன்டகிரேஷன், இந்த கால்குலஸ் முழுவதுமா 8 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நம்ம அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் வி கேன் அட்டன் 8 அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ்ல 8 கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, யூ மஸ்ட் ஹேவ் அ தரோ நாலேஜ். இப்போ ஸ்டில் அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு கேர்ள் எனக்கு சேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சார் நான் போத் 11th அண்ட் 12th சிலபஸ் படிக்கிறேன். எஸ், நீ 12th யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் 11th சிலபஸ்ன்னு சொல்லி நான் ஐ ஹவ் ரிப்ளைட் தம். ஸோ தட் அப்போ பாருங்க, த 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ ஐ எம் ஜஸ்ட் இன்சிஸ்டிங் யூ, ஐ எம் கிவிங் யூ த ஸ்மால் டிப்ஸ் டு யூ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் the 11th standard syllabusல தான் 55% of the marks questions, the syllabus will be covered for JEE main examination. JEE main மாத்திரம் இல்ல, any engineering examination you are going to face, attend பண்றீங்க அப்படின்னு சொன்னா the important இது வந்து ஃபேக்டர் எங்கன்னா 11th standard தான். Don't forget that. அதனால you cannot leave the 11th standard syllabus very easily. அதுலயும் particularly differentiation, integration, two-dimensional geometry, vector algebra, matrices and determinants, sequence and series, இதெல்லாம் நீங்க விடவே முடியாது. அதுவும் trigonometry, இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா மஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும், 11th ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் I am giving more importance to this integration and differentiation. Are you okay? Do you follow this? போலாமா? Yes, sir. Please open your mouth. Arisha இருக்கீங்களா? Yes, sir. Yes, right. Yes. கமலம், ஓகே, எவ்ரிபடி ப்ளீஸ் ஓப்பன் யுவர் மவுத். நான் வந்து நிறைய பேர் எனக்கு தெரில, நிறைய நியூ ஜாயினர்ஸ்லாம் இருக்கிறீங்க இல்லையா, நியூ அரைவல்ஸ்லாம் இருக்கிறீங்க. அவங்க பேர்லாம் நிறைய பேர் தெரில, ஆனால் மெசேஜ் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ரைட். ஸோ வில் ஸ்ட்ரெயிட் அவே நம்ம சிலபஸ்குள்ள போயிடலாம். நான் ஐ டோல்ட் யூ மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஐ டோல்ட் யூ மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ பாருங்க தம்பி, இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க இதெல்லாம் ஈஸியா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டா ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சில பர்டிகுலர் மெத்தட்ஸ், அதாவது என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடியது, இன்டகிரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம், இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தா இதை எப்படி இன்டகிரேட் பண்ணது. ஸோ எவ்ரி ஃபார்ம் வி ஹேவ் அ ஒர்க்கிங் ரூல். இன்னைக்கு அதுதான் மெயினா நான் கொடுக்க போறேன். I want everybody to listen here. All the students, நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க இல்ல, the bright future இல்ல, this year 2023 ரொம்ப பிரைட்டா இருக்கணும். So you are going to prepare, but you people 11th standard students, you are going to pass out the 12th standard only on 2024. Even though your program, your starts, இப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பிளான், அதான் சொன்னேன், plan, prepare and perform. You are planned already. Now we are going to perform. Praveen, okay, you are new to class, no problem Praveen, just listen today's class,
If you have any doubts, but regarding your subjects, illa further enna plan பண்ணலாம் about your career, about your future, you can talk with me. Right, today வந்து தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க பிரவீன் சொல்லியிருந்தா no problem. You just simply, but only thing என்ன பண்ணணும்னா இன்டெகிரல்ஸ்ல சில ஃபார்முலாஸ் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நான் இந்த டைப்பை கொடுத்துட்ட பிறகு ஆல்ரெடி ஐ ஹவ் given some standard integrals சொல்லி 8 கொடுத்திருந்தேன். அதோட நான் ஃபர்ஸ்ட் ஒரு தாடி கொடுத்துட்டோமா? we just recall, because பிரவீன் மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா இந்த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ பாருங்க, இது 11th ஸ்டாண்டர்டோட முடியறது இல்ல, 12th ஸ்டாண்டர்டோட முடியறது இல்ல. சார் நான் இவ்வளோ டைம் எடுத்து இதை வந்து நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்றேன்னா, when you are entering into your engineering mathematics, வெளில இன்ஜினியரிங் தான் இல்ல, எனி ஹையர் ஸ்டடிஸ் நீ போனினாலும் this integration is very important. The same formula you are going to use in the college also. அதனால the future studies this is very important. Once again I'll give some standard 8 integrals. Standard integrals னு ஒரு 8 இருக்கு, இதை நீங்க மறக்கவே கூடாது. மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் சொன்னா இந்த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் வந்து உங்களுக்கு வெரி குட். தேங்க்யூ பிரவீன், நோ ப்ராப்ளம். லேட்டர் ஆன் யூ கேன் டிஸ்கஸ், யூ கேன் சாட் வித் மீ. என் நம்பர் நான் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் தரேன். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க சார் சொன்னாரு, அவங்க எல்லாருக்காகவும் ஐ கிவ் மை நம்பர், யூ கேன் சாட் வித் மீ. அது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நவ் ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பாருங்க, குயிக்கா எழுதிக்கணும். ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துட்டேன், அதனால சில பேருக்கு கமலம்லாம் இதுல வெரி ஃபெமிலியர். கமலம், அரிஷா and so on. So students are very familiar in this. I hope that 1 by a tan inverse of, quick ana kuttren, x by a plus c. The second one, integral dx divided by a square minus x square, which is equals to 1 by 2a log of, சொல்ல முடியுமா formula? Kamalam, can you? Kamalam இருக்கீங்களா? Are you there Kamalam? a plus 6 divided by a minus 6. Nama? Come on. Correct? 1 by 2a log of a plus 6 divided by a minus 6. Is it right? Third one. Second formula correct? Next dx divided by a square minus, sorry, மாத்தி போடுங்க அப்படியே உல்டா, x square minus a square, which is equals to 1 by 2a log of x minus a divided by x plus a. Very good. X plus a plus c. Next, the fourth one, integral dx divided by root of a square. I want everybody to take this. ஏற்கனவே வச்சிருந்தா no problem. இன்னொரு தாட்டி just for recalling you. ரைட்டா? இதை மறக்கவே கூடாது. 11th ஸ்டாண்டர்ட்ல பர்டிகுலர்லி இந்த ப்ராப்ளம்ஸை வச்சு தான் உன்னுடைய இன்டெகிரேஷன் இருக்குது, இந்த ஃபார்முலா வச்சு. சாரி, நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸை வச்சு, which is equals to sine inverse of x by a plus a. Next one, integral square root of dx divided by square root of x square plus or minus a square, which is equals to log of x plus square root of x square plus or minus a square plus c. Next, sixth one, integral square root of x square minus a square into dx, which is equals to x by 2 square root of x square minus a square plus a square by 2 sine inverse of x by a plus c. Next one, seventh, integral square root of x square plus a square into dx, which is equals to x by 2 into root of x square plus a square, x by 2 into root of x square plus a square plus, sorry, minus 1 in that, not plus, x by 2 x square minus a square minus a square by 2 log of, inga tapa poda sin varadhu, sin இன்னொரு ஃபார்முலா இருக்கு, sorry, which is equals to log of x plus square root of x square minus a square plus c. New students, kindly please take down, my humble request, because the next 2 to 3 classes we are going to use only the standard results. Very important, it should be in your fingertips. These are called 8 important standard. So this is called a superstar results. This 8 results, x square plus a square plus a square by 2 into log of x plus root of x square plus a square plus c. And the final one,
one of the very, very superstar standard results. இங்க plus 1 ல யூஸ் பண்றீங்களோ இல்லையா 12th standard ல oftenly we are going to use this standard integrals, which is called integral square root of a square minus x square into dx, which is equals to x by 2 a square minus x square. இங்க தான் சேஞ்ச் ஆகும். plus a square by 2 log வந்துருச்சு இல்லையா, இந்த இடத்துல sin inverse of x by a plus c. These all derived results. நான் முன்னாடி கொடுத்த first class, in the beginning of this integration I have given some important formulas which is called antiderivative. Derivative அப்படியே ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா அதுதான் reverse process of derivative. Reverse process of differentiation is called the integration. சரிங்களா, அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் நான் கொடுத்துட்டேன். this is called the 8 important standard integrals. So நீங்க எழுத முடியல தயவு செய்து please take the screenshot, then we'll move on to the next thing. இப்போ நான் வந்து சில டைப்ஸ் பார்க்க போறேன். இன்டெகிரல்ஸ் ஆஃப் திஸ் டைப் இருந்தா எப்படி, அப்புறம் எண்ட் ஆஃப் த கிளாஸ்லயும் அல்லது இன்னைக்கு இல்லைனாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஷார்ட்கட் மெத்தடையும் சொல்லி தர போறேன். திஸ் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பர்டிகுலர்லி ஃபார் யுவர் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸுக்கு உங்களுடைய டைம் சேவர் ப்ராப்ளமா இது பார்க்கலாம். இந்த இன்டகிரேஷன் நிறைய ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. சரிங்களா, முதல்ல we have the calculate, we can solve the problems directly, then I'll teach you the shortcut method. Okay va, copy பண்ணிட்டீங்களா? Yes sir. Yes sir. Yes, sir. Right, now we'll see some of the types. So now we can see the different types of integration. See the first type, type 1. அப்படியே ஒண்ணா போட்டுக்கலாமா? இந்த டைப் வந்தா எப்படி இதை சால்வ் பண்றது? So that is நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கு வந்து இதெல்லாம் தான் நான் கொடுக்கறதுக்கு பேர் கான்செப்ட் பூஸ்டர்ஸ். இந்த கான்செப்ட் பூஸ்டர்ஸ் நீங்க தரோவா இருந்தீங்கன்னு சொன்னா solving the problems is makes you are very simple and an easy procedure, easy way. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ டைப் 1 பாருங்க எப்படி இருக்குது. டைப் 1 நான் சொல்லிடுறேன். இது டைப் ஃபர்ஸ்ட் டைப் இன்டெகிரல் dx divided by ax square plus bx plus c, or integral dx divided by square root of ax square plus bx plus c. பாருங்க, integral dx divided by ax square plus bx plus c, or integral dx. முதல்ல நான் என்ன பண்ணுவேன், எல்லா டைப்ஸும் நான் விளக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் I'm going to solve the problems. Are you all ready? The first type பாருங்க. இத நீ கான்செப்ட புரிஞ்சிட்டா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ப்ராப்ளம் நான் போட்டு காமிச்சா போதும், நீ அப்படியே ஃபயர் மாதிரி புடிச்சு பாருங்க. ரைட், ஓகே. ax square இந்த மாதிரி டைப் பண்ணா என்ன பண்ணணும், ஒர்க்கிங் ரூல். தட் இஸ் we can take this as step 1. இதுக்கு பேர் என்ன, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். இப்ப பாருங்க a இருக்கு இல்லையா, x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து a, அத வந்து வெளியேற்றணும். டேக் அவுட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square. This is step 1. Next step 2. இப்போ இந்த a-வை காமன் எடுத்துட்டோம்னு வெச்சீங்கன்னா வெளில இந்த இடத்துல வெறும் x ஸ்கொயர் தான் இருக்கும். இங்க x டேர்ம் இருக்கும், இங்க கான்ஸ்டன்ட். இது பேர் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதே அங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கும், இங்க ஸ்கொயர் ரூட் இல்லாம இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். அப்ப என்ன ஆகும்னா நான் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட். அப்ப கம்ப்ளீட் த ஸ்கொயர் நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல நான் இதை அப்படியே இது பண்ணி விட்டேன். கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட்னா சப்போஸ் இங்க பாருங்களேன், we have 5x square 2x square plus 4x plus 5 இருக்குன்னு வெச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதுல 2 காமனா எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி x square plus 2x, இங்க என்ன இருக்குன்னா 2 காமனா எடுத்தா 5/2. I want to make this into a perfect square. அப்ப x square plus 2x இருக்கு இல்லையா, x க்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்க 2. அந்த 2 ஆல டிவைட் பண்ணு. 2 ஆல டிவைட் பண்ணா 1. அப்ப நான் என்ன பண்றேன், x plus 1 the whole square and எடுத்துப்பாங்க. அப்ப which is equals to x square plus 2x plus 1. அப்ப நான் என்ன பண்ணேன், இதோட ஹோல் ஸ்கொயர் போட்டேன்னா 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 into இந்த x square plus 2x இடத்துல I am putting x plus 1 the whole square. But x plus 1 the whole square na x square plus 2x கூட you have to have 1. Since we have 1 add பண்றனால 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். -1 plus 5/2, which is equals to 2 into x plus 1 the whole square plus 5 minus 2, which is equals to 3/2. இப்போ நீங்க இத எப்படி போலாம்னா 2 into x plus 1 the whole square 3/2 எப்படி போலாம்னா √3/√2 the whole square. ஏதாவது ஒரு ஃபார்மட்ல வந்து எப்படி தெரியுமா இருக்கு, x square plus a square.
அவுட் ஆஃப் திஸ் 8 இன்டெகிரல்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இது வந்துடும். நீங்க ஃபார்ம்ல அப்ளை பண்ணி போடலாம். தட் இஸ் கால்ட் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஸ்டெப் 2 இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். ஸ்டெப் 3, வாட் ஹேவ் டு ஸ்டெப் 3? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டா எனி ஒன் ஆஃப் த ஃபார்ம்ல வந்துடும். integrals will reduce to சொல்லுப்பா சார் அங்க x plus 1 ஸ்கொயர் போட்டீங்களா சார், அது எப்படி சார் பண்ணீங்க? தபரம் தம்பி x plus 2x இருக்கு, x square plus 2x அத ஸ்கொயரா கம்ப்ளீட் பண்ணணும். ஹோல் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும்னா இங்க பாருங்க x square plus 2x இருக்கு இல்லையா, இந்த x square plus 2x இருக்கு. இந்த x க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், 2 இருக்கு, 2 ஆல 2 டிவைட் பண்ணுங்க. ஏன்னா a plus b the whole square னா a square plus 2ab. அப்ப நடுவுல 2 இருக்குல, அந்த 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2/2 1. அப்ப இத சூஸ் பண்ணுங்க, x plus 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு, x square plus 2x plus 1. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு x square இந்த இடத்துல வந்து x square plus 2x தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இது காம்பன்சேஷன் ரூல், 1 ஆட் பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்றேன். அப்போ இந்த ஹோல் திங்குக்கு பதிலா ஐ கேன் புட் x plus 1 the whole square. 1 ஆட் பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்ணதுனால அது காம்பன்சேட் ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இதனுடைய வேல்யூ x square plus 2x plus 1 உடைய வேல்யூ x plus 1 the whole square, கூடவே -1 plus 5. இதை சிம்பிளிஃபை பண்ணா அதனுடைய வேல்யூ 3/2. எனக்கு ஃபார்முலால என்ன இருக்குன்னா x square plus a square இருக்கு. இந்த டிவிஷன்ல டினாமினேட்டர்ல வரணும். அதனால நான் x plus 1 the whole square 3/2 எப்படி பண்ணலாம், √3/2 the whole square. இதுக்கு பேரு கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட்பா. நெக்ஸ்ட் இதுல வந்து கானிக் செஷன் ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் இயர்ல. அதுல கண்டிப்பா இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் போகணும். பேராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எல்லாத்துலயும் இந்த ப்ராப்ளத்துல சால்வ் பண்ணணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நீ ப்ராப்ளம் போட போட உங்களுக்கு தரவாயிடும். சரிங்களா? யார் கேட்டது? ஹேமந்த் சார். கிருஷ்ணமூர்த்தியா? ஹேமந்த் சார். ஏமந்த். ஓகே ஏமந்த், ரைட். ஸோ ஒன் ஆஃப் த இன்டெகிரல், ஒன் ஆஃப் த டைப் ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் போட்டுங்க. ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ். அந்த 8 தவிர வேற எந்த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் இருக்கு அந்த ஃபார்மட்ல வந்துடும். ஒன்னு இந்த ஃபார்மட்ல வரும், இல்லைன்னா ஸ்கொயர் ரூட்ல வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அந்த ஃபார்மட்ல வந்துடும். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஒன்னு ax ஸ்கொயர் பிளஸ் பி குவாட்ராட்டிக். இங்க என்னன்னா நியூமரேட்டர்ல எந்த வேல்யூவும் இருக்காது. இல்ல ஒன்னு கீழே ஆர்டினரி வரும், இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் கூட வரும். இது டைப் 1. நெக்ஸ்ட் பாருங்க டைப் 2. டைப் 2ல டினாமினேட்டர்ல வேல்யூ இதே மாதிரி தான் இருக்கும். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. மேல வந்து என்னன்னா px பிளஸ் q அப்படின்ற ஃபார்மட்ல இருக்கும். ஆர் அதே போல இன்டெகிரல் px பிளஸ் q டிவைடட் பை square root of ax square plus bx plus c, or integral px plus q into ax square plus bx plus c into dx. இந்த மூணுத்துல எந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தாலும் any form of this type. So to find the integral of this type, px plus q divided by ax square plus bx plus c into dx, or integral px plus q square root of ax square plus bx plus c into dx, or integral px plus q into ax square plus bx plus c into dx. Any 3 forms இருந்தாலும் நான் என்ன பண்ணுவோம், the working rule is same. Step 1 same thing. என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல எந்த வேல்யூவும் இல்லை. இங்க என்ன இருக்கு, px plus q. அந்த px plus q எப்படி போனாங்கன்னா a into differentiation of the ax square plus bx plus c plus b. That's all. First step என்ன பண்ணணும், px plus q that is in the numerator is equals to a into differentiation of this quadratic equation ax square plus bx plus b constant. This a and b are called as arbitrary constants. We have to find out this value and find the suitable values of a and b. எப்படி partial fractions பண்ணுவோம், equating the constant term, equating the x term, equating the x square term அப்படின்னு சொல்லி find the suitable values for a and b. பாருங்க இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சனால கிட்டத்தட்ட 60-70% ஓவர், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஓவர் ஆயிடும். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றதா என்னுடைய ஸ்கில்ஸ், ஜஸ்ட் ஒன்லி யுவர் ஸ்கில்ஸ் தான் நீ பண்ணணும். ஸோ அப்போ கான்செப்ட்ஸ் நீ புரிஞ்சுக்க, 70% அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஓவர், ஒன்லி யூ ஹேவ் டு அப்ரோச் த ஸ்கில்ஸ். புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் S2. இப்போ என்ன ஆயிடும், இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு வாட் ஹேப்பன்ஸ், அப்ப இன்டெகிரல்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கலாம். the integral will then split into
then split into two integrals. பாருங்க a ஒன்னு கண்டுபிடிச்சிரோம். a உடைய வேல்யூ சப்போஸ் 2/3 வருது into differentiation of this. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுங்க ax ஸ்கொயர் இந்த இடத்துல பாருங்க 4x ஸ்கொயர் plus 3x plus 5 இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்களேன் என்ன வரும் 8x plus 3 அதே தான் மேல இருக்கும். அந்த px plus q உடைய வேல்யூ தான் அங்க மேல இருக்கும். பாருங்க a into dfx. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம் ஃபங்க்ஷன் இன்டெகிரல் இந்த ஃபார்முலா f dash of x divided by f of x அப்படின்னு சொன்னா immediately we can say this is called log f of x. அந்த ஃபார்மட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் டைப் போட்டோம் இல்லையா அந்த ஃபார்மட்ல வந்துடும். அதை அப்ளை பண்ணணும். ஓகே ஒன்லி 2 ஸ்டெப்ஸ் இங்க பாருங்க. இந்த இடத்துல என்னன்னா டினாமினேட்டர்ல போன கொடுத்திருந்த அதே போலதான் இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பட் இந்த நியூமரேட்டர் we have px plus q. இந்த ஃபேக்டர் இருக்கு. இருந்தால் px plus q equals to a into differentiation of the quadratic equation plus b. a and b கண்டுபிடி. அப்ப ரெண்டு இன்டெகிரலா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் அப்ளை பண்ணு கண்டுபிடிச்சு டைரக்ட் ரிசல்ட் உனக்கு கொடுத்துருந்தேன். இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு போட வேண்டியது. ரெண்டு டைப் ஓவர். தேர்ட் டைப் போகிறோம். ரைட்டா? Third type. to find the integrals of the type 3. So இப்போ இது ரெண்டு டைப் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்ல. அடுத்து டைப் 3 எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டைப் 3 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா integrals of the type px plus q divided by ax plus b into cx plus d into dx. இந்த டைப்ல இருக்குமா எல்லாமே ஃபேக்டர்ஸா இருக்கு. மேல ஒரு ஃபேக்டர் கீழே ரெண்டு ஃபேக்டர். யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா இந்த to find the integral of this type. இந்த டைப்ல இருக்கிற இன்டெகிரல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனா this is nothing but partial fractions method. ஃபர்ஸ்ட் சொல்லுமா use the method of partial fraction. use the method of partial fraction. So I hope everybody have studied the partial fractions. 10th standardல படிச்சிருக்கா ஒரு 11th standardல இருக்கு. 11th standardல எக்கச்சக்கமா எல்லா டைப்பும் கொடுக்கலாம். You want me to teach you again? ஒரு பிரஷ் பண்ணிட்டு போயிட்டா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி வந்தா you have to do the partial fractions. அப்ப partial fractions வரும்போது இதுலயும் கான்ஸ்டன்ட்ஸ் வரும். a வரும், b வரும், c வரும். 4 கான்ஸ்டன்ட்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த partial fractions உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ஈஸி. அப்ப use the method of partial fractions and reduce the expressions into எத்தனை several 1 2 3 4 எத்தனை வருதோ எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல split the integrals into the standard type, standard integrals. முடிஞ்சிச்சு. இங்க only thing இந்த எப்படி partial fraction போடணும் பாருங்க. இப்போ partial fractions கொடுத்திருக்கானா ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க மேல போட்டுங்க ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் எப்படி போடுறதுன்னு குட்டியா போடுறேன். ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் given. இதை எப்படி பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸா போடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ப்ளீஸ் கைண்ட்லி are you all listening? ப்ளீஸ் ஒரு 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. px plus q divided by x minus a into x minus b. இந்த மாதிரி இருக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இல்ல இங்க a உடைய வேல்யூ b உடைய வேல்யூ ஈக்குவலா இருக்க கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். a and b are not equal. அப்ப இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் எப்படி போடலாம்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். a divided by x minus a plus b divided by x minus b. வெரி சிம்பிள். எல்லாருக்குமே தெரியும். even a very low category student, low average student, below average student, they can able to put the partial fraction. First type. அடுத்த செகண்ட் டைப் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ்ல px plus q divided by x minus a the whole square. புதுசா வந்திருக்காருல பிரவீன், சொல்லுங்க பார்க்கலாம் இது எப்படி போடலாம். 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கலாம். இல்லனா 11th 3rd செகண்ட் எக்ஸர்சைஸ்ல இது வருது. பேசிக் அல்ஜிப்ரான்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வருது px plus q divided by x minus a the whole square. இது எப்படி போடலாம்ப்பா பிரவீன்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் இது எப்படி போடலாம்? ஸ்கொயர் இருக்கு இல்லையா, a by x minus a plus b very by good, x very good. minus a square. b divided by x minus a the whole square. அடுத்து தேர்ட் எப்படின்னா குவாட்ராட்டிக் மேல இருக்கும். px square plus qx plus r divided by x minus a, x minus b, x minus c. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் போட்டோம்னா அதே போலதான். a by x minus c
b by x minus b, c by x minus c. சரிங்களா? அடுத்தது next one. px square, fourth one, px square plus qx plus r divided by x minus a the whole square into x minus b. You can write this as a divided by x minus a plus b divided by x minus a the whole square. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல c divided by x minus b. Last one, fifth conditions. px square plus qx plus c divided by x minus a into x square plus bx plus c. x square plus bx plus c. அப்படி வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது எப்படி போடலாம்னா ஃபர்ஸ்ட் வெறும் ஃபேக்டர் x minus a இருந்தா a by x minus a. இங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. அதனால இது எப்படி போடலாம்னா bx plus c divided by குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x square plus bx plus c. பாருங்க ஒரு 5 டைப்ஸ் வேற. இது தவிர்த்து இங்க பார்த்த இந்த 5 ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸும் இட் இஸ் கால்டு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஒருவேளை இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்தால் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்ல இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா நீங்க மாத்தணும். அப்ப அதை டிவைட் பண்ணும். அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டருடைய பவர் வந்து டினாமினேட்டருடைய அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க டிவைட் பண்ணி போடணும். அந்த மாதிரி பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் யூ மைண்ட்ல நீங்க வச்சுக்க வேண்டியது இந்த 5 டைப். பாருங்க 10th ஸ்டாண்டர்ட் நான் கொஞ்சம் போயிட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் வெரி வெல் டு பிகாஸ் நான் வந்து வெறும் 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 11th ஸ்டாண்டர்ட்ல உங்க டீச்சர் சொல்லி தருவாங்க. கிளாஸ் டீச்சர், சாரி மேக்ஸ் டீச்சர் ஆர் மேக்ஸ் சார் ஆர் யுவர் டியூஷன் சார், யார் வேணா சொல்லி தரலாம். பட் அவர் ஃபோக்கஸ், அவர் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யுவர் 11th ஸ்டாண்டர்ட். அவர் ஃபோக்கஸ், அதாவது தொலைநோக்கு பார்வையில நம்ம பார்க்கணும். வைடா, ரைட்டா? அவருடைய டெஸ்டினேஷன் ரொம்ப பெருசு. அதனால ரொம்ப அதிகமான தூரம் போகணும். அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளீஸ் ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி டிப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே டிப்ஸ் தான். ஓகே ஹேமந்த் போலாங்களா? நெக்ஸ்ட் ஹரிஷா. ரைட், ஓகேம்மா. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அனதர் டைப் பாருங்க. இப்போ எத்தனாவது டைப் இது? டைப் பார்த்துட்டோம். டைப் 4 ஆர் 3 ஆ? 3 types பார்த்துட்டோம் சார். 3 டைப்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ இப்போ டைப் 4. டைப் 4 பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படி இருக்கும் இன்டெகிரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம்? டைப் 4 integrals of the form எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட்ல வருதுப்பா. அதுக்காக தான் நான் இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல அடிச்சு கேட்பான். இந்த 11th ஸ்டாண்டர்டுடைய கான்செப்ட்ஸை நீ நல்ல பக்காவா இப்பயே நீ தரோவாயிட்டன்னு சொன்னா எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஈவன் யூ கேன் கோ ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், எந்த மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் ப்ரீமியர் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் இன்டெகிரல்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா டாபிக் இந்த ஃபார்ம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, அடுத்த ஃபார்ம் இன்டெகிரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் வந்து என்னன்னா இன்டெகிரல் dx divided by a cos squared x plus b sin squared x. a cos squared x plus b sin squared x அல்லது a sin squared x b cos squared x இப்படி போட்டுங்க. ஒரு ஆர்டர்ல இருக்கணும். மாத்தி இருந்தாலும் தப்பு கிடையாது. சரியா? நான் ஆர்டர்ல இருக்கனால அப்படி சொல்றேன். அடுத்தது dx divided by a plus b sin squared x இல்ல cos squared x. அடுத்ததுல அப்படிதான் போட போறோம். அல்லது dx divided by a plus b cos squared x. இந்த 3 டைப்ல இருக்கு. இந்த ஃபார்ம்ல இருக்கு. If integrals is of the form integral dx divided by a sin squared x plus b cos squared x, integral dx divided by a plus b sin squared x, integral dx divided by a plus b cos squared x. ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. என்ன பண்ணலாம்? ஸ்டெப் 1. வாட் இஸ் த ஸ்டெப் 1 சேஸ் அப்படின்னா டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை cos squared x. cos squared x-ல நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்றீங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிவைட் பண்ற இல்லையா? அப்ப எல்லாமே tan-ல மாறும். sin squared x by cos squared x, tan squared x. இது sin squared x cos squared x by cos squared x வந்து 1 ஆயிடும். அப்ப tan squared x க்கு சில வேல்யூ பண்ணணும் இல்லையா? அப்ப ஸ்டெப் 2ல ரீப்ளேஸ் secant squared x
if the denominator others replace sequence square equals to 1 plus tan squared x அந்த trigonometry உடைய ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். ஏன்னா sequence squared x equals இல்லையா, இருந்தா sequence square x க்கு பதிலா 1 plus tan squared x அல்லது 1 plus tan squared x க்கு பதிலா sequence square x இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? அடுத்து ஃபைனலா ஸ்டெப் 3ல லாஸ்டா புட் t is equals to replace, அதாவது வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள். so far x ல இருக்கு இல்லையா, அப்ப t ல கொண்டு போறேன். அப்ப t ல கொண்டு போனா t is equals to tan x. அப்ப dt னா மாறிடும். tan x பண்ணா sequence squared x into dx. put t equals to tan x and dt equals to. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த இன்டகிரேஷன் எப்படி தெரியுமா மாறிடும்? எந்த ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் டைப்புக்கு ஓடிடும். நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இத இன்டைரக்ட் மெத்தட்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ணி லாஸ்டா ஃபைனலா கொண்டு போற இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் at ஸ்கொயர் plus bt plus c, which means this is type 1. type 1 நல்லாவே தெரியும். first you have to take the coefficient of t square, then make it into the complete square, then use the any 8 integrals use பண்ணி கண்டுபிடிங்க. so இந்த ஃபார்மட்ல தான் முதல் வேலை நீங்க செய்ய வேண்டிய ஸ்டெப் 1 வந்து divide both numerator and denominator by cos x, cos square x. அதுக்கு அப்புறம் 1 plus tan square equal to sequence square x என்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. now we are changing the variables x into t. t தான் இல்ல u, என்ன வேரியபிள் வேணா நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமா இருக்கோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆல்பபெட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டைப் நம்பர் 4. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, எனி டைப் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் split into two integrals or split into integral standard, any standard, ஆமா, use any standard integral, use any standard integral to get the solution. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்போ 4 டைப் பார்த்தோம். நெக்ஸ்ட் 5வது டைப், 5th டைப். ஓகே, so now the 5th type. சார் சொல்லுமா. சார் ஸ்டெப் 3ல வந்து நம்ம dx by at square plus bt plus c இருக்குல்ல சார், அங்க dx தான் வருமா இல்ல dt வருமா? dt மா, சாரிமா, சாரி, thank you very much. thanks a lot. அரிஷாவா கமலமா? எஸ் சார். right, okay, right, okay, dt divided, thank you very much ma, thanks a lot. right, sorry sir, I miss பண்ணிட்டேன். அடுத்தது next type 6, sorry type 5. so type 5 பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. integrals of the type 5, integrals of the form type 5 ல integrals of the form integral dx divided by a sin x plus b cos x, comma integral dx divided by a plus b sin x, comma integral dx divided by a plus b cos x. பாத்தீங்களா, போன வாட்டிக்கு இங்க என்ன வித்தியாசம் பாருங்க. so what is the difference between the last type? என்னன்னா very good, அங்க ஸ்கொயர்ல இருந்துச்சு, இங்க ஸ்கொயர் இல்ல, only we have sin x cos x. அப்ப இங்கே கிளியரா தெரிஞ்சிச்சு நம்ம வர்க்கிங் ரூல் எப்படி போடலாம் பாருங்க. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ஸ்டெப் 1ல என்ன பண்ண போறோம்னா, இங்க tan வெச்சு sin x க்கு cos x, லாஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா சொன்னேன்னு நினைக்கிறேன். here we can put sin x is equals to 2 tan x by 2 divided by sin x is equals to, என்ன சொல்ல முடியுமா ஃபார்முலா? 2 tan x by 2 1 plus tan x by 2 1 plus tan x and cos x is equals to, அதே போல cos x உடைய வேல்யூ வந்து 1 minus tan square x by 2 divided by 1 plus tan square x by 2. இங்க கூட 1 plus tan square x by 2 வரும், நான் tan போட்டேன். அடுத்தது tan x உடைய வேல்யூ என்ன இருக்கும்? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனும். tan x னா sin x by cos x. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும்ல. அப்ப சிம்பிளி we have 2 tan x by 2 divided by 1 minus tan square x by 2. இந்த மூணு வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் லாஸ்ட் போறேன். இது ரெண்டு தான் போட வேண்டியதா இருக்கும். இது உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக போறோம். பாக்ஸ் 1 போட்டு போறோம். ஸ்டெப் 2. அப்ப ஸ்டெப் 2ல என்ன பண்ணலாம்னா, replace 1 plus tan square x by 2, 1 plus tan square x by 2 is equals to secant square x by 2. 1 plus tan square x by 2 is equals to secant square x by 2. இப்போ மறுபடியும் போன இதுக்கு வந்தா மாதிரி தான், changing the variable method, converting x into, transforming x into t,
அப்ப t னால put t is equals to tan x by 2. அடுத்தது dt is equals to என்ன ஆயிடும்னா tan x by 2 அப்பனா secant x square by 2, x by 2 பண்ணும்போது 1 by 2 into dx. அப்போ இந்த ஹோல் டேர்ம் ஸ்டெப் 4ல எப்படி மாறினா போன வாட்டி மாதிரி இன்டெக்ரல் it is of the form dt divided by at square plus bt plus c. ஃபர்ஸ்ட் டைப்புக்கு ஓடிடும். ஃபர்ஸ்ட் டைப் உங்களுக்கு தரவாயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t ஸ்கொயரை காமன் எடுத்து ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணி எனி ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ்ல அப்ளை பண்ணும். அந்த டைப் பண்ணணும் பாருங்க. சோ இப்போ மொத்தம் 5 டைப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைப் 6. சார் டைப்ஸ் சொல்லுமா. சார் ஸ்டெப் 2ல வந்து x by 2 மட்டும் தான் வருமா சார்? எதுமா? ஸ்டெப் 2ல சார் ரீப்ளேஸ் ஸ்டெப் 2ல வந்து மாதவர் அங்க போடும்போது இந்த ஃபார்மட்ல இருக்கும். ஒருவேளை 1 plus tan squared x by 2ன்ற ஃபார்மட்ல இருந்தா secant square x by 2 னு போடுங்க ஃபார்முலா. சரிங்களா? இல்ல அப்படி இந்த மாதிரி வருது 1 plus tan squared x by 2 இருக்கு. இப்படி தான் வரும் ஆக்சுவலா. அப்படி போட்டேன் you can take secant square x by 2 ஹோல் போட்டேன். தப்பு. நான் போன வாட்டி half angle யூஸ் பண்ணல. இல்ல 1 plus tan squared x னா simply secant squared x. இந்த டைப் வந்து half angle எல்லாமே. ரைட்டுங்களா? அடுத்தது ஸ்டெப் 6 சாரி டைப் 6. integrals of the form type 6 ma integrals of the form type 6 integrals of the form a sin x plus b cos x plus c sin x plus d cos x into dx. If it is given in this form, then what is the working rule? சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் டைரக்டாவும் சில இதுவை போட போறேன், சில ஷார்ட் ட்ரிக் மெத்தடோட நான் உங்களுக்கு போட போறேன். இப்போ பாருங்க, நம்ம யூஸ்வலா ரெகுலரா மெத்தட் டைரக்ட் மெத்தடை நம்ம போடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த நியூமரேட்டர். அதாவது நியூமரேட்டர்னா a sin x plus b cos x is equals to ரைட் அப்படின்னு போட்டுங்க. ரைட் எப்படி எழுதணும்? நியூமரேட்டர்னா a into the denominator c sin x plus d cos x plus b into a into differentiation of d by dx of c sin x plus d cos x plus b into c sin x plus d cos x. Now இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணா a into sin x integrate differentiate பண்ணா வரும் cos x. I can write this as c cos x. d cos x differentiate பண்ணா sin x minus d sin x plus b into c sin x plus d cos x. இப்போ ரெண்டுமே போடுங்களேன். இதான் I. Let us take this as I. I is equals to numerator எப்படி போடலாம்? a into c cos x plus b sin x. a into c cos x plus b sin x. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துமே போட்டீங்கன்னா this becomes எப்படி மாறினா first a is common taken c cos x minus d sin x divided by the denominator c sin x plus d cos x into dx plus second one b is constant c sin x plus d cos x divided by c sin x plus d cos x into dx. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இது பாருங்க, இத டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. c sin x plus d cos x டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. just c sin x differentiation is c cos x, d cos x differentiation is minus dx. அப்போ when I differentiate the denominator, it is in the numerator. உடனே என்ன சொல்றாங்க? log f of x. அப்போ this becomes a into log of f of x, that is c sin x plus d cos x plus b into simply dx integrate பண்ணா x plus some constant c. அப்ப நீ மெயினா என்ன பண்ணணும்னா இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் a b உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சா போதும், டைரக்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஷார்ட் ட்ரிக் டைரக்டா போடலாம். அப்ப இந்த a and b உடைய வேல்யூவை how can I find out a and b? இந்த இடத்துல வந்து comparing the coefficient of sin x and cos x, equating the coefficient of sin x and cos x. அப்போ நீ இந்த a and b கண்டுபிடிச்சு. புரியுதாப்பா? இது டைப் 6. ப்ளீஸ் டேக் டவுன். இதுக்கு நான் ஷார்ட் ட்ரிக் மெத்தட் ஃபர்தர் அப்புறமா சொல்லி தரேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்கம்மா.
சார் ஏல மட்டும் c cos x minus d sin x போடுறீங்க. அப்ப b ல அந்த மாதிரி போட வேணாமா சார்? இல்லையம்மா, ரூல் இங்க அப்படிதான் சொல்லிருக்கு. a into differentiation of c sin x plus இதுதான் ரூல். இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்தா நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு a into differentiation of denominator plus b into denominator. இங்க மட்டும் தான் நான் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். c sin x d cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா c cos x minus d sin x. இந்த நியூமரேட்டருடைய வேல்யூ தான் இது ஃபுல்லா. அந்த நியூமரேட்டருக்கு பதிலா தான் இங்க போட்டிருக்கேன். ரெண்டா பிரிச்சிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. a plus c cos x minus d sin x, again the same denominator, plus b into c sin x plus d cos x. then ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், செகண்ட் பார்ட் பண்ணல. அப்ப டைரக்டா அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்ஸ் பாருங்க. அந்த டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா அது நியூமரேட்டரா இருக்கு. உடனே log f of x. அப்ப f of x ன்றது c sin x plus d cos x. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும்னா இந்த a-வையும் b-யையும் கண்டுபிடிச்சாகும். suitable values கண்டுபிடிக்கணும். எப்படி? how can you get the suitable values? so comparing or equating the coefficient of cos x and sin x அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இன்னொரு லாஸ்ட் டைப் நம்பர் 7. சரியா? அதோட நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். டைப் 7. இது எந்த டைப் இருக்கும்னா இதே போலதான். a sin x plus b cos x plus c. கீழே என்ன வரும்னா p sin x q cos x plus r. ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆயிடுது. அப்போ இந்த a sin x plus b cos x இதனுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, நியூமரேட்டர், அதான் நியூமரேட்டர், plus c அதனுடைய வேல்யூ எப்படி போடணும்னா a into differentiation of a into d by dx of denominator, which is equals to b sin x plus q cos x plus r plus b into the denominator p sin x plus q cos x plus r plus constant c. If you have to find out the three arbitrary constant a, how will you get? So equating the sin x, cos x and constant term பண்ணும்போது a b c கண்டுபிடிச்சிடலாம். அதை எடுத்துட்டு போய் நியூமரேட்டர்ல கண்டுபிடிச்சி split into 3 integrals and use the standard integrals வந்துடும். அவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். லாஸ்ட் டைப் வந்து சிமிலர் டு த 6th டைப். 6th டைப் எப்படி போட்டோமோ அதே போலதான். அங்க சி வரல, இங்க எக்ஸ்ட்ராவா சி வந்துருது. சரிங்களா? shall we do some problems? பாருங்க, இந்த 7 types சொல்லலாம். மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னா அது 7 types. அந்த டைப்ஸுக்கு எல்லாம் I have given the working rule, the concept. இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல எது இருந்தாலும் you can use this concept, use this idea and you can solve. ரைட்டா? ஆல்ரெடி டைம் நிறைய போயிடுச்சு. we'll do some problems. Are you ready now? I want everybody to say yes. Yes sir. Yes sir. Okay, ரொம்ப ரைட். ஓகேமா. So நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம exercise problems. we'll do some exercise problems. Okay? Right. Right. So first one, evaluate or integrate the following with respect to x square. Integrate the following with respect to x square. சரியா? ரைட். ஸோ எல்லாத்துலயும் ஒரு 2 டைப், எல்லா மெத்தட்லயும் எல்லா டைப்லயும் 2 போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்டெக்ரல் 5x minus 2 divided by 2 plus 2x plus x square into dx. So which is equals to, you have to take I. அவன் என்ன பண்ணிருப்பான், கொஸ்டின்ல வெறும் இதை மட்டும் தான் கொடுத்துருப்பான். இன்டகிரேஷன் எடுக்கும் பொழுது நீங்க dx ஆட் பண்ணுங்க. எப்பொழுதுமே இன்டகிரேஷன்ல ஒரு சிம்பிள் ஐடியா டு மேக் த ப்ராப்ளம் ஈஸி, let us take that as I. இப்போ நான் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னா, ஆக்சுவலி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அரேஞ்ச் இன் ஆர்டர் 5x minus 2 divided by x square plus 2x plus 2 into dx. இப்போ இந்த டினாமினேட்டர் மட்டும் நீங்க தனியா எடுத்துங்க. let us take this as x square plus 2x plus 2. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2xக்கு முன்னாடி பாருங்க, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்ல ஒண்ணுமே இல்ல, ப்ராப்ளமே கிடையாது. இப்போ x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் 1, x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க 1 ன்னு சொன்னா நத்திங் ப்ராப்ளம். if it is other than 1, 3 இருக்குன்னா 3 காமன் எடுக்கணும். இங்க அப்படியே தேவையில்லை, only we have x square. இப்போ டைரக்டா நீங்க இந்த 2x பார்க்கணும். 2 இருக்கு, 2 ஆல டிவைட் பண்ணா 1. கன்சிடர் x plus 1 the whole square. அப்ப
அப்ப x plus 1 the whole square expand பண்ணீங்கன்னா x square plus 2x plus 1. அப்ப எனக்கு இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறதுக்கு எனக்கு தேவைப்படுவது அது 1. அந்த 1 சேர்த்தினா 1 ஆட் பண்ணணும். அப்ப இந்த x square plus 2x plus 1 எப்படி போடலாம்னா x plus 1 the whole square 2 minus 1 which is equals to plus 1. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் இந்த இன்டெகிரல்னா 5x minus 2 divided by சாரி இந்த டைப் அடுத்த செகண்ட் டைப் போட்டு டைரக்டா பரவாயில்ல போட்டுருங்க. நான் செகண்ட் டைப் சாரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைப் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைப் போடுறேன். ஓகே ப்ளீஸ் சாரி ஃபார் த இன்டரப்ஷன். யூ கேன் ஜஸ்ட் டேக் 1 minute please. 1 minute. அந்த இருக்கு கழுது அந்த evaluate. So I is equals to integral dx divided by 6x minus 7 minus x square. First type போடுவோம், அதுக்கப்புறம் செகண்ட் டைம். 1 minute please. So dx divided by 6x minus 7 minus x squared into dx. So which is equals to I dx divided by, let us take minus a common adina, x squared minus 6x plus 7, right? Minus x squared minus 6x plus 7. Now x squared minus 6x minus 6x plus 7 into dx, which is equals to minus dx divided by x square minus 6x plus 7. Sorry. Now consider this part alone, x square minus 6x plus 7. அப்ப என்ன பண்ணணும்னா இங்க x minus 6 இருக்கு. minus 6 னா you have to take x minus 3. 2 ஆல டிவைட் பண்ண சொன்னேன். அப்ப x square minus 6x 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்ப இந்த இடத்துல எப்படி போகணும்னா x square minus 6x extra I needed to perfect square. To complete the square I need 9 minus 9 plus 7, which is equals to இதனுடைய வேல்யூ எப்படி போடலாம், x minus 3 the whole square 9 minus 7 which is equals to minus 2. அப்போ minus of integral dx divided by இந்த x square minus 6x plus 11. Instead of that I can write that as x minus 3 the whole square minus 2 can be written as root 2 the whole square. இது எப்படி இருக்குன்னா this is of the form dx divided by x square minus a square. யாரும் சொல்ல முடியுமா இந்த ஃபார்முலா? I have given டக்குன்னு 20 பேஜ் முன்னாடி 1/2a into log of x very minus good. a divided by 1/2a into x plus c log of x minus a 1/2. divided by x c. Very good. X minus a வா a minus x ஆ? x minus 1/2a. x minus a. Very good. plus a. X minus a divided by x plus a. X minus a divided by x plus a plus constant. Therefore we have minus of, you can use the formula 1/2a. இங்க a என்றது root 2, x என்றது இந்த வேல்யூ. அப்போ 1/2 into root 2 log of x minus a, x என்றது x minus 3 minus a, that is called minus root 2 divided by x என்றது x minus 3, a என்றது root 2, that is called plus root 2 plus constant. That is the answer. வேற ஒண்ணுமே நீ simplify பண்ண தேவையில்ல. Directly you apply the formula. Here your x is equals to x minus 3. Here your a is equals to root 2. In the formula, you just substitute the value of x is x minus 3 and a is root 2. That is enough. You'll get 3 marks for this. Very, very simple. First type, type 1. Type 1 ரெண்டு விதம் இருக்கு இல்லையா? type 1ல ஒன்னு வந்து வெறும் பெர்ஃபெக்ட். இப்போ ரூட் குள்ள கொடுத்தா என்ன பண்றது? If it is given in root, அப்போ what we'll do? ஓகேவா? பாப்போம். Next problem. Integral, the next problem. Type
ஒன்லி செகண்ட் கேஸ் 2 ரூட்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 plus 8x minus x square. 9 plus 8x minus x square. Square root of 9 plus 8x minus x square. So it is given like this. சரிங்களா? ஸோ அப்போ எப்படி போடலாம்? இந்த டைப் 2ல 9 plus 8x minus x square அப்படின்றத நம்ம எப்படி போடலாம்னு பாருங்க. சரியா? இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்துல இப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல மைனஸ் தான் இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்னா which is equals to dx x ஸ்கொயர் ஃப்ரண்ட்ல வரணும். அதனால மைனஸ் ரூட்டுக்குள்ள தான் காமன் எடுக்கணும். மைனஸ் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் காமன் எடுத்தா இதெல்லாம் மாறிடும். -8x -9. அப்போ -x ஸ்கொயர் -8x -9 இதை மட்டும் கன்சிடர் பண்ணீங்க. எக்ஸ் ஸ்கொயர் -8x -9. சரியா? இப்போ இதை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும்னா இங்க 8 இருக்கு இல்லையா? -8ஆல போனா -4. அப்போ x -4 the whole square என்ன வருதுன்னு பாருங்க. x ஸ்கொயர் -4x plus 4s ஸ்கொயர் பண்ணா 16. அப்போ டைரக்டா இந்த x ஸ்கொயர் -8x x -4 the whole square கன்வெர்ட் பண்ணனும்னா இந்த 16 சப்ட்ராக்ட் பண்ணா போதும். சார் -8x. 8 நம்ம ஸ்கொயர் -8x -8x plus அப்போதான் இங்க போட முடியும். -8x தேவைப்படுவது 16. அந்த தேவை 16 எடுத்ததுனால 16 சப்ட்ராக்ட் பண்றேன் -16. அப்ப இது எப்படி மாறிடும்னா x -4 the whole square -25. இப்ப இங்க முன்னாடி எடுத்து போடுங்க. இன்டெக்ரல் dx divided by I already told you, let us take that as I. dx divided by square root of minus of the x square minus 8x minus 9 can be written as x -4 the whole square minus 25. ஓகே, இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தலைகீழ மாறிடும். 25 ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் ஆஃப் x -4 the whole square. Your I is equals to integral dx divided by square root of 5 square minus x -4 the whole square. Your a is 5. Your x is x -4. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? This is of the form integral dx divided by square root of a square minus x square. What is the formula? Integral dx divided by very good. Sin inverse of x by a. We are going to apply this. Here x is x -4. But simply we can write sin inverse of your x is x -4. Your a is 5 by 5 plus c. That is that. பாருங்க, ஃபெமிலியரா? ஓகேவா? தரோவா ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் டைப்ல ரெண்டு கேஸையுமே போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் இல்லாம இருந்துச்சு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டினாமினேட்டர்ல. இங்க ஸ்கொயர் ரூட் வந்துச்சு. ரைட்? ப்ளீஸ் டேக் டவுன். Next problem. So now we will move on to the type 2. Okay? Integral type 2. Okay? So integral 5x minus 2. Type 2. Integral 5x minus 2. Integral 5x minus 2
5x minus 2 divided by 2 plus 2x plus x square into dx. Integral 5x minus 2 divided by 2 plus 2x plus x square into dx. So now let us consider this is equals to I. Type 2 formula, 5x minus 2 divided by, arrange first x square plus 2x plus 2 into dx. Type 2 என்ன சொல்லுது? It is numerator. போனவர் type 1ல numeratorக்கு வேல்யூ கிடையாது. இங்க இருக்கிறதுனால 5x minus 2 equals a into differentiation of the numerator x square plus 2x plus 2 plus b. ஓகேவா? அப்போ 5x minus 2 equals to a into, if you differentiate this one, 2x plus 2 plus b. Now equating the coefficient of x term. Our equation of coefficient of x term பாத்தீங்கன்னா இங்க 2a, இங்க பாத்தீங்கன்னா 5. Equation of the constant term. Our constant term பாத்தீங்கன்னா இங்க வந்து a into a 2a, இங்க plus b, இங்க constant term பாத்தீங்கன்னா minus 2. இங்க a உடைய வேல்யூவை we can get 5 by 2. அப்ப a உடைய வேல்யூ 5 by 2 னா 2 2 cancel, 5 plus b equal to minus 2. b உடைய வேல்யூ வந்து minus 7. இப்போ இங்க இருந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு? a உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்க எத்தனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? I equals to, இந்த நியூமரேட்டருக்கு தான் இந்த வேல்யூ a into d of dx, a into 2x plus 2. a உடைய வேல்யூ என்னது? 5 by 2 into 2x plus 2 plus b உடைய வேல்யூ வந்து minus 7. minus 7 divided by the denominator x square plus 2x plus 2 into dx. இப்போ இந்த ரெண்டு இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணலாம். That is called the properties of integrals. 5 by 2 காமனா வெளிய எடுத்தா we'll get 2 plus x2, x square plus 2x plus 2 into dx, the first integral. Second one, 7 into constant dx divided by x square plus 2x plus 2. மறுபடியும் இது டைப் 1 க்கு போயிடுச்சு. அந்த perfect square, completing the square method க்கு வரணும். Consider this x square plus 2x plus 2 இங்க 2 இருக்கு இல்லையா? அப்ப you have to take x plus 1 the whole square. Expand this x plus 1 the whole square. X square 2x இருக்கு. Extra we needed 1. Since we are adding 1, you have to subtract 1. Minus 1 plus 2. This becomes x plus 1 the whole square plus 1. But therefore I can write, பாருங்க இங்க 5 by 2. Let us consider the denominator x square plus 2x plus 2. Differentiate that. X square plus 2x plus 2, 2x plus 2. That is in your numerator. So I have given the standard result. Integral f dash of x divided by f of x dx means immediately I can put log f of x is the answer. Same way I can put log of x square plus 2x plus 2 minus 7 into integral dx divided by, this is of the form x plus 1 the whole square plus 1. 1 என்ன பண்ணலாம்? 1 square. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? dx divided by x square plus a square. Arisha, Kamalam? Yes, sir. Ritika, என்னமா ஃபார்முலா? dx divided by x square plus a square. Inverse of x 1 by by a a. tan Very good. inverse of x by 1 a. by a tan inverse of x by a. by a. Your x is x plus 1. Here your a is 1. Upon now the answer is 5 by 2 log of x square plus 2x plus 2 minus 7 into 1 by a, where a is equals to 1. 1 by 1 into tan inverse of x by a. X is x plus 1 divided by 1 plus constant. The final result is 5 by 2 log of x square plus 2x plus 2 minus 7 into tan inverse of x plus 1 plus c. That is the answer. Please take down. Quick. No interruption. டக்குன்னு எழுதிடலாம். அடுத்தது போலாமா? Next one. டைப் 2லயே இன்னொரு சம் போடலாம். டைப் 2. ஸோ அதுலயே இன்னொரு சம். So evaluate
integral or find the antiderivative of evaluate integral 3x plus 1 divided by 2x square plus 2x plus 3. So let us consider this is equals to I. So this is also type 2 method. Type 2 தான். இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். Step 1 தெரியும் உங்களுக்கு இல்லையா? Let us take the numerator 3x plus 1 equals to a into differentiation of 2x square minus 2x plus 3 plus b. Now your 3x plus 1 is equals to a into differentiation of 2x square 4x minus 2 plus b. Equating the coefficient of x terms. Your coefficient of x is 3, your coefficient of x is 4a. Your a is equals to 3 by 4. And the constant term minus 2a plus b equals to 1. Your a is equals to minus 3 by 4, which is equals to minus 3 by 2 plus b is equals to 1. B is equals to 1 plus 3 by 2, which is equals to 5 by 2. So 2 into 1, 2 plus 3, 5 by 2. Now I can write your I is equals to integral a into 4x minus 2. So your 4x minus 2 plus b into dx divided by 2x square minus 2x plus 3. Now you can write this as, now you can rewrite this as, first one, a is, the value of a is 3 by 4. 3 by 4 into integral 4x minus 2 divided by 2x square minus 2x plus 3 into dx. Plus b, your b value is equals to 5 by 2 into dx divided by 2x square minus 2x plus 3. இப்போ இங்க பாத்தீங்கனாலே ஈஸியா போட்டுறலாம். When we differentiate, that is in numerator. log Very good. Log of 2x அப்புறம் problem போட you will be familiar. So once you are doing more and more problems, you will be very frequent, very fluency இருப்பீங்க. டக்கு போடு, கையை வச்சாலும் டைரக்டா போடலாம். இப்போ இந்த இடத்துல plus 5 by 2 integral dx divided by, இங்க பாருங்க coefficient வந்துருச்சு. So for the last 3 problems, we don't have the coefficient for x square. Coefficient இருக்கு, except 1 தான் இருந்துச்சு. except 1 தவிர வேற இருந்தாலும் you have to take 2 common. When I take 2 common, x square minus x, 3 ல 2 common எடுத்து 3 by 2. Now you consider this alone. இதை மட்டும் எடுத்துங்க, x square minus 3x, sorry, minus x plus 3 by 2. நான் x க்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாஸ் பண்ணுங்க, -1. அப்ப எனக்கு தேவை என்னன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் x minus 1 the whole square. அப்ப x minus 1 the whole square, I just expand that, x square minus x plus 1. அப்ப அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிருக்கிறது 1. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணும், -1 plus 3 by 2, which is equals to x minus 1 the whole square minus 2 plus 3 plus 1, 1 by 2. You can write this as 3 by 4 into log of 2 into x square minus 2x plus 3 plus 5 by 2. இந்த 2 கூட வெளிய எடுத்துலாம். 2 2 சார் 2 ஆல டிவைட் பண்ணவே இல்ல. எதை மட்டும் 2 ஆல டிவைட் பண்ணல? x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 ஆல டிவைட் பண்ணனும் சார். பண்ணியாச்சுமா, இதோ பண்ணிருக்குமே. 2 அத காமனா வெளிய எடுத்துட்டோம்ல. அப்ப இங்க வெறும் x தான இருக்கும். x 2, சாரிப்பா. ஓகே சார், thank you very much. பண்ணா -1 by 2 தான் வரும். You are right தம்பி. x minus 1 by 2 the whole square. அப்பதான் வந்து எனக்கு x square minus x ன்னு இருக்கும். 1 by 2 ஸ்கொயர் பண்ணா 1 by 4. I needed 1 by 4. I have to subtract 1 by 4. 1 by 4 plus 3 by 2. We'll get x minus 1 by 2 the whole square. இதுக்கு LCM எடுத்தா 4. 4 is the LCM. இல்லையா? 2 க்கும் 4 க்கும் 4 is the LCM. -1 plus 6. இல்லையா? 3 2s are 6. 6 minus 1, which is equals to 5 by 4. அப்ப I can write this as x minus 1 by 2 the whole square minus 5 by 4. Minus 5 by 4 or root 5 by 2 the whole square. This is called x. This is called a. இது எப்படி தெரியுமா இருக்கு? Integral dx divided by x square minus a square. யாரனா சொல்லுங்க, what is the formula for this one? And the 8th standard 1 by 2a into log of x minus a by x plus a. Sir, Very good. 4 plus 5 by 4 also. Sorry ma, plus 5 by 4. Thank you very much. Plus 5 by 4 la. So which is equals to 6 minus 1 plus 5 by 4. அப்ப plus 5 by 2. அப்ப formula மாறிடும். x square plus a square. Simple formula. 1 by a tan inverse of x by a. Correct? ஆமா, 1 by a tan inverse of x by a. And the formula, which is equals to 1 by a tan inverse of x by a. கரெக்ட்டுங்களா?
So you can write the formula 1 by a. A வந்து root 5 by 2. அப்போ therefore the answer is 3 by 4 log of 2x square minus 2x plus 3 plus 5 by 4 into 1 by a. Your a is equals to root 5 by 2. Reciprocal போகும்போது 2 divided by root 5. Tan inverse of x by a. X is equals to x minus 1 by 2 divided by a. Root 5 by 2. Root 5 by 2 plus c. இன்னும் இந்த ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணனா 2 வந்து 4ல 2 டைம்ஸ் வந்து root 5 வந்து root 5 டைம்ஸ் போகும். அப்போ 3 by 4 into log of 2x square minus 2x plus 3 plus root 5 by 2 into tan inverse of இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 into x 2x 2x minus 1 கீழே வந்து root 5 by 2 2 1 2 1 கேன்சல் ஆயிடும். அப்போ சிம்பிளி என்ன வரும்னா 2x minus 1 divided by root 5 plus c. That is the answer. You will get 5 marks for this. So in this exercise வர கம்மிங் பாருங்க 10.1 or 2 or 11 or 12 தெரியல. ஆமா 11.11 11.10 11.11 11.12 எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ப்ளீஸ் டேக் டவுன். புரிஞ்சுச்சா? இது அனதர் மெத்தட். என்னன்னா this is the first time I am taking the coefficient of x square. So now so far 3 problems solve பண்ணோம். அங்க coefficient of x square எடுக்கல. But here we have taken because we have the coefficient of x square is 2. Therefore we are taken outside. அப்ப 2 வெளிய எடுத்தா every time is divided by 2. Please take down. So ஏற்கனவே இதெல்லாம் நீங்க half yearly examல வந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க இதெல்லாம் ஏதாவது சிக்கல் you feel any difficulties, now it will be clear up to you. ஓகேவா? Now it's very clear. It will be very transparent and ரொம்ப யூனிக் மாறிடும். உங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி சிம்பிளா மாறிடும். அடுத்த சம் ப்ளீஸ் டேக் டவுன். எழுதி சொல்லுப்பா, கேளுப்பா. டவுட் கேட்கணும். காமன் ஆஃப் 2 வந்து மல்டிபிள் பண்ணனும். ஆமா பண்ணிட்டேனப்பா. 2 into 2 4 பண்ணிருக்கேனே. காமனா எடுத்தோம் இல்லையா 2 அந்த 2 தான் வெளியே கொண்டு வந்துட்டேன். 2 2s are 4. டினாமினேட்டர்ல 4 ஆயிடுச்சு. ஓகே சார். ரைட். Next problem. The next one, evaluate. The next problem, evaluate integral 2x plus 1 divided by square root of 9 plus 4x minus x square. Square root of 9 plus 4x minus x square. So 9 plus 4x minus x square. Okay, right. So let us consider this as I. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து I ன்னு எடுத்துப்போம். நான் முதல் ஸ்டெப் என்ன சொன்னேன்? நியூமரேட்டர் 2x plus 1 is equals to a into differentiation of the quadratic equation 9 plus 4x minus x square plus b. Now this becomes என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, differentiate பண்ணுங்க. 9 plus 4x minus x square. What is 9 plus 4x minus x square? What is the differentiation of 9x plus 4? 9 minus 2x. 4 minus 2x. Yeah, 4 minus 2x. Your 2x plus 1 is equals to a into 4 minus 2x plus b. Now we have to coefficient of x term
and coefficient of constant term compare பண்ணனும் இல்லையா? So now what is the coefficient of x term? Let us see the coefficient of x term is minus 4. 2a equal to Very good. Minus 2a is equals to 2. அப்ப a உடைய value minus 1. a equal to minus 1. Coefficient of constant term இல்லையா? Which is equals to 4a plus correct அப்பா? Minus 2a is equals to 2, a equals to minus 1, 4a plus b equals to 1. Minus 4 plus b equals to 1, b உடைய value 5. அப்ப இது எப்படி மாறிடும்னா 2x plus 1 எப்படி போடலாம் அப்படின்னா minus 1 into 4 minus 2x plus b which is equals to 5. அப்ப இது ரெண்டுமே போட்டீங்கன்னா integral 2x plus 1 2x plus 1 க்கு பதிலா தான் அதை போடணும். Minus of 4 minus 2x divided by square root of 9 plus 4x minus x square into plus 5 into dx. Now first split into 2 minus a common adutha 4 minus 2x divided by square root of 9 plus 4x minus x square into dx plus 5 into dx divided by square root of 9 plus 4x minus x square. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4 minus 2x தான இருக்கு. அதுக்கு ஆல்ரெடி ஐ ஹவ் given some standard result. என்னன்னா integral f dash of x divided by square root of f of x into dx னா அதனுடைய வேல்யூ வந்து root f of என்ன x. சொல்ல முடியும் நம்ம 2 into root of f of x. very good, 2 into root of f of x plus c. So therefore இங்க என்ன சொல்லலாம், minus of 2 into root of f of x 9 plus 4x minus x square plus 5 into dx divided by பாருங்க minus x square இருக்கு. அப்ப you have to take minus common எடுத்தா x square minus 4x plus 9. இப்போ இதுக்கு நீங்க எடுத்துக்கணும் x square minus 4x plus 9ல இந்த x square minus 4x perfect square மாத்தணும். அப்ப 4 க்கு x க்கு முன்னாடி minus 4 இருக்கா, அதை 2 ஆல டிவைட் பண்ணா x minus 2 the whole square. x minus 2 the whole square expand பண்ணி பாருங்க, x square minus 4x plus 4. So இங்க we have added 4, I have to subtract minus 4. Minus 4 plus 9, we can make this a complete the square x minus 2 the whole square plus 5. அப்ப இங்க போடும்பொழுது minus 2 into root of 9 plus 4x minus x square plus 5 into integral dx divided by square root of minus of x minus 2 the whole square plus 5 எப்படி போனா root 5 the whole square. So which is equals to minus 2 into root of 9 plus 4x minus x square plus 5 into இந்த மைனஸ் உள்ள கொண்டு பண்ணி வச்சீங்களேன், மைனஸ் பிளஸ் 5 தானே. சார் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -1 வரதுனால நம்ம பாசிட்டிவா மாத்தணும்ல சார்? இல்லம்மா -1 மைனஸ் அப்போ மாத்தும்போது 9க்கு ஓ ரைட். எஸ் சார், பட் x square minus 4x ஓகே தேங்க் யூ we have taken minus commonல. இப்போ இங்க வந்து -9 இருக்கும். அப்போ -9 இருந்தா we can write this as -13. thank you very much. அப்போ you can write this as minus root 13 the whole square. அப்ப இத போடும்போது dx மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டா இது ஃப்ரண்ட்ல வந்துரும். root 13 the whole square minus of x minus 2 the whole square. சரியா? root 13 the whole square minus of x minus 2 the whole square. இது எந்த ஃபார்முலானா integral dx divided by square root of a square minus x square. What is the formula? Integral dx divided by root of, very good, sin inverse of x by a. இங்க x வந்து x minus 2, a வந்து root 13. சிம்பிளா எழுதிடலாமே, minus 2 into square root of 9 plus 4x minus x square plus 5 into sin inverse of x by a, x minus 2 divided by root 13 plus c. That is the answer. இதுவும் டைப் 2 தான். டைப் 2ல கேஸ் 2. சரிங்களா? செகண்ட் கேஸ். போன வாட்டி ஸ்கொயர் ரூட் இல்ல, இந்த வாட்டி ஸ்கொயர் ரூட். ஒன் மோர் ப்ராப்ளம் டு மேக் இட் ஃபெமிலியர், வில் do one more problem. So in this type 2, okay, next one finished. Yeah. Right.
Next one, evaluate integral 2x plus 3 divided by square root of x square plus 4x plus 1 into dx. Your I is equals to nothing. Let us take this as integral. So denominator value one first 2x plus 3 is equals to a into differentiation of x square plus 4x plus 1 plus b. So a into differentiation of 2x plus 3, a into 2x plus 4 plus b, equating the coefficient of x term, 2a is equals to 2, your a is equals to 1. Earth constant term 4a plus b equals to 3. 4 into 1, 4 plus b equals to 3. Therefore, b equals to minus 1. So now we can write 2x plus 3 every polana a into 1 into 1 போனோம்னு அவசியம் இல்லை 2x plus 4 plus b minus 1. அப்போ therefore I is equals to integral 2x plus 3 can be written as 2x plus 4 minus 1 into dx divided by square root of x square plus 4x plus 1. Now split into two integrals. I is equals to integral 2x plus 4 divided by square root of x square plus 4x plus 1 minus integral dx divided by square root of x square plus 4x plus 1. Now ரொம்ப சிம்பிளா போடலாம் பாருங்க x square plus 4x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus 4 இருக்கு. அப்ப 2 into root of f of x root of x square plus 4x plus 1 minus இப்போ இதுக்கு x square plus 4x complete square மாத்தணும். 4 இருக்கிறதுனால I can take this as x plus 2 the whole square. Because dividing by the coefficient of x வந்து 4, 4 2 ஆல divide பண்ணா 2. x plus 2 the whole square expand பண்ணி பாருங்க x square plus 4x plus 4. இப்போ 4 add பண்ணனால 4 minus 4 plus 1 which is equals to x plus 2 the whole square minus 3. அப்போ therefore this becomes integral dx divided by square root of x plus 2 the whole square. 3 எப்படி போடலாம் ஸ்கொயர்ல போடும்போது root 3 the whole square. Once again the same formula, integral dx divided by square root of x square minus a square, which is nothing but sine inverse of x by a. So very popular formula. அப்போ இதை அப்ளை பண்ணீங்கன்னா 2 into root of x square plus 4x plus 1 minus integral dx sine inverse of x by a. Your x is x plus 2, your a is root 3. இதான் x, இதான் a. So that is the answer. Lastல simple one. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. So இப்போ ரெண்டு டைப் நான் பார்த்துட்டேன். Type 1 integral dx divided by square root of a square plus x square plus bx. இன்னொன்னு வந்து square root வரும். Type 2ல வந்து மேல நியூமரேட்டர்ல px plus q divided by ax square plus bx plus c into dx. இன்னொன்னு வந்து px plus q divided by root of ax square plus bx plus c into dx. இன்னொன்னு இருக்கு px plus q into ax square plus bx. அந்த ஃபார்மட்ல வந்தாலும் அது டைப் 2 தான். Okay, please take down. சார் சொல்லுங்கம்மா. Tell me. சார் நம்ம ப்ரீவியஸா பண்ண சம்ல வந்து a ஸ்கொயர் x ஸ்கொயர் இருந்துச்சு சார். இதுல ஆனா x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தான் இருக்குல்ல சார். சோ ஃபார்முலா டிஃபர் ஆகும்ல. மாத்தி போட்டேன். சாரிமா. x square minus a square means the formula is log of இல்ல அந்த ஃபார்மட்ல போடணும். log of அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா 1 by yes sir. அந்த ஃபார்முலாட்ல போடணும் which is equals to log of dx by x square minus a log of x log plus of root x of plus x square x minus plus a root square. of x square minus a square. Sorry, log of x plus, thank you very much, log of x plus root of x square minus a square plus c. This is the formula. Therefore the last step மட்டும் மாத்தீங்க. log of x வந்து x plus 2 plus square root of x square minus a square. முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் அது. அது அப்படியே தூக்கி இங்க போடுவோம். x square plus 4x plus 1 plus c. அதனுடைய ஆன்சர் தான் x square minus a square. So அதை எடுத்து போடலாம் x square plus 4x plus 1. That is the answer. x plus 2 plus 2. Thank you ma. Thank you very much. Next, இப்போ இந்த type 1 type 2ல இந்த type 1 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம டைரக்டா சில ரூல்ஸ் அப்ளை பண்ணி போடலாம் ஃபார்முலா. ஸோ
So direct application, applying the direct rule. பாருங்க அதை சொல்லித்தரேன். லாஸ்ட் ஒரு 5 minutes more, 5 to 7 minutes இருக்கு. அதில் வந்து எப்படி இந்த டைரக்டா வந்து நான் என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணலான்றதும் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸுக்கு பேஸ்டு. நீங்க 11th ஏன் சொல்லித்தரேன்னா, எம்சிக்யூ கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் இருக்கு நமக்கு இல்லையா. 20 கொஸ்டின்ஸ் ஆர் தேர். எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து இட்ஸ் கிரியேட்டட் ப்ராப்ளம். இட் இஸ் நாட் இன் எ டெக்ஸ்ட் புக். இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வரும். அதான் 20%. 4 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல உங்க கொஸ்டின் புக்ல இருந்தே வரும்பொழுது, இப்ப சப்போஸ் பாருங்க எந்த ஃபார்மட், டைப் 1 dx divided by ax square plus bx plus c. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ஈஸியா ஒரு பசில் மாதிரி ஒரு ஃபன்னியா நம்ம போட்டுடலாம். இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு வச்சுங்களேன், ax square plus bx plus c. அப்போ அதனுடைய ஃபார்முலா மாதிரி ஒரு ரிசல்ட் தான் நான் டெரைவ் பண்ணி வச்சிருக்கேன். 2 divided by square root of 4ac minus b square into tan inverse of differentiation of d by dx of in the quadratic equation ax square plus bx plus c divided by முதல்ல என்ன போட்டி அதேதான் 4ac minus b square plus constant. நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணவே இல்லையா. இது வந்து ஜஸ்ட் டைரக்ட் ரிசல்ட். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல இருக்கு. டைப் 1 ஃபர்ஸ்ட் கேஸ் dx divided by ax square plus bx plus c இருந்தா இதை ஞாபகம் வச்சுனா போதும். 2 into 4ac minus b square tan inverse of d by dx of ax square plus bx plus c divided by square root of 4ac minus b square plus c. இப்போ ஒரு கொஸ்டின் இதுல வந்து முக்கியமான ஒரு கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டிஸ்கிரிமினன்ட் சொல்லுவோம் இல்லையா, 4ac minus b square, இதனுடைய வேல்யூ வந்து எப்பொழுதும் greater than 0 வரும். இருந்தாதான் இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண முடியும். This is called short trick method. b square minus 4ac தானே இல்லப்பா, இங்க வந்து 4ac டிஸ்கிரிமினன்ட்னா b square minus 4ac. இந்த பர்టిక్యులர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 4ac minus b square தான். அதுதான் greater than 0 இருக்கும். அப்பதான் நீ அப்ளை பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். எவாலுவேட் your I உடைய வேல்யூ வந்து dx divided by 5x square plus 6x plus 5. முதல்ல எடுத்தோடனே நீங்க என்ன டெஸ்ட் பண்ணணும், இந்த 4ac minus b square greater than 0 வருதாதான் you can apply this. அப்போ ஃபர்ஸ்ட் a உடைய வேல்யூ 5, b உடைய வேல்யூ 6, c உடைய வேல்யூ 5. அப்போ இந்த 4ac minus b square உடைய வேல்யூ வந்து 4 into a உடைய வேல்யூ 5, c உடைய வேல்யூ 5 minus b square, that is called 36. So 4 5s are 20, 20 into 5 which is equals to 100. 100 minus 36, 64 is greater than 0. Therefore we can apply the formula. அப்போ இந்த இன்டகிரேஷன் I உடைய வேல்யூ வந்து 2 divided by square root of 4ac minus b square உடைய வேல்யூ 64. Tan inverse of differentiation of d by dx of 5x square plus 6x plus 5 divided by square root of 4ac minus b square is 64 plus c. அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்துச்சு பாருங்க. 2 divided by square root of 64. What is square root of 64? 8. Tan inverse of square root of 64 is 8. Sorry, 8. அதுக்கடுத்து 5x square plus 6x differentiate பண்ணா 5x square becomes 10x. 6x becomes 6 plus c. But now இது வந்து 2 வந்து 4 times போகும். That is called 1 by 4. Tan inverse of 2 காமன் எடுத்தீங்கன்னா 5x plus 3. 2 வந்து காமன் ஆயிடும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5x plus 3. 2 வந்து இதுல 4 times போகும் plus c. That is the answer. So within a fraction of secondsல ஒரு 10 to 15 secondsல போடலாம். Only thing you must remember the standard results. டைப் 1க்கு வந்து டைரக்ட் ஷார்ட் ட்ரிக் மெத்தட் இருக்கு. டைப் 1க்கு மட்டும் தான் அப்படி இருக்கு. அதே போல உள்ள சில டைப்ஸ். ஆமா சார், அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து √64 க்கு அப்ளை பண்ண கூடாதா சார்? அத கான்ஸ்டன்ட்லமா √64 அதுக்கே அப்ளை பண்ண போற. கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே எடுத்துலாம்ல. √64 is a constant. அப்ப நீ ரூட்டை விட்டு இதை வச்சு வெளியே எடுத்துலாம். கான்ஸ்டன்ட்லயே அப்ப 3x இருக்கு, 3 வெளியே எடுத்துருவல, x மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவ. 2x square இருக்கு, 2 அது மாதிரி தான். √64 is constant. √64 is 8. Only thing the numerator மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். That is called 10x plus 6. 2 காமன் எடுத்தா 5x plus 3. 2 வந்து 8ல 4 times போகும். That is the answer. Any type of problem, it should be in the type 1 form. Type 1 case 1. இதே ஸ்கொயர் ரூட் வந்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சம் டைரக்டா இருந்தா you can use this result. வெரி குயிக்கா போட்டுடலாம். நாங்களாம் என்ட்ரன்ஸ்ல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிடுவோம்.
எப்போ ஒருவேளை சம்ஸ் பெருசா லென்த்தியா வருது, இந்த ஃபார்மேட்ல வருதா, உடனே இமிடியேட்டா நான் நிறைய சம்ஸ் அது மாதிரி துண்டு துண்டா போட்டேன் நான். இல்ல இந்த ரூட் வராம இப்படி இருக்கும்பொழுது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி திரும்பியும் ஃபார்முலா கொண்டு வந்தேன். அதெல்லாம் தேவையே கிடையாது. நீ டைரக்டா இந்த மாதிரி இருந்தால் இதுதான் ஃபார்முலா. 2/4 square root of 4ac minus b square tan inverse of differentiation of ax square plus bx plus c divided by root of 4ac minus b square plus c, where 4ac minus b square is greater than 0 is compulsory, is must. அப்படி இருந்தா தான் இதை அப்ளை பண்ண முடியும். ப்ளீஸ் டேக் டவுன். ஈஸியா இருக்கா? சொல்ல மாட்டீங்களே. ரைட்டா? இட்ஸ் வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போட போட. Yes, sir. Okay, ma. Right. So only one more problem. With this, we'll stop today. Evaluate integral 6 minus x. Evaluate integral 6 minus x. Evaluate integral 6 minus x. The last problem. Quick போட்டுறலாம். Evaluate integral square root of 6 minus x into x minus 4 into dx. Let us consider this as I. Now square root of, இது expand பண்ணீங்கன்னா 6 into x 6x, 6 into 4 minus 24 minus x square plus 4x. So into dx. You can write this as simplifying. We'll get a square root of minus x square 6x plus 4x, which is equals to 10x plus 10x minus 24 into dx. If we take minus common in the square root, x square minus 10x plus 24 into dx. Consider this x square minus 4x. The x square minus 10x plus 24 எப்படி போடலாம் அப்படின்னா, x square minus 10 minus 5. X square minus 5 the whole square, subtract பண்ணும் minus 5, 24, which is equals to x minus 5 the whole square, 24 minus 5, 19. You can write this as I is equals to sorry. Minus 25. Let minus 5, minus 25, which is equals to minus 1. I can write this as square root of minus of integral x minus 5 the whole square minus 1 square. If you take minus common, I is equals to integral square root of minus 1 square minus x minus 5 the whole square. This is of the form integral square root of a square minus x square into dx. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். லாஸ்ட் ஃபார்முலா அதுதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a square ரொம்ப ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இல்ல சூப்பர் ஸ்டார் ஃபார்முலான்னு கொடுத்தேன். which is equals to what? x by 2 into root of a square. Very good. Minus X by 2 into a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a. Very good. அப்போ I is equals to x. X வந்து x minus 5, a வந்து 1 into square root of a square. First term இருக்கு பாத்தீங்களா, இதுதான். அது அப்படியே அங்க கொண்டு வந்து போட்டுலாம். 6 minus x into x minus 4 plus a square by 2. a உடைய வேல்யூ 1. 1 ஸ்கொயர் பண்ணா 1 by 2 into sin inverse of x by a. x வந்து x minus 4, a வந்து 1. So therefore your I is equals to x minus 5 into root of 6 minus x into x minus 4 plus 1 by 2 sin inverse of x minus 5 plus cos. Please take down. So with this we'll stop today. In the next class we are going to solve the other types. எல்லாத்துலயும் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன்லயும் அதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரு ப்ராப்ளம் போட்டுலாம். அண்ட் தென் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் உங்களுக்கு தனித்தரேன். ஏன்னா பிகாஸ் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் இன் யுவர் எக்ஸசைஸ் சம் டைப்ஸ், பட் யூ ஹாவ் டு, அது வந்து சிபிஎஸ்சிலாம் இருக்குது, நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால வில் டச் அண்ட் கோ. யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஓகே, then you can do the problem on your own. With this we'll stop. We'll continue in the next class. I request all the members, all the students, ஒருத்தர் கூட நிறைய பேர் இன்னைக்கு வரலன்னா கூட நெக்ஸ்ட் கிளாஸ்ல you just tell your friends to join the meeting. ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் ரொம்ப நெருங்கிடுச்சு. Very soon we are going to finish the +1 syllabus and very soon we are going to start the 12th standard syllabus. ஓகேவா? 11th is important as like as 12th standard. 12th வந்து only to score marks in your 12th standard. But those who are really interested to join in NIT or IIT or IIIT, definitely you must go through, you must have a thorough knowledge in 11th standard. No doubt.
நிறைய பேர் இன்னைக்கு struggle, they feel struggle. Some of the students are telling that, sir, 11th I skipped some of the portions, some of the syllabus. But you peoples are really lucky that don't skip anything. Okay, so if you want to reach the target, if you want to go join in one of the premier colleges in India, engineering colleges India, you must have a thorough knowledge in 11th standard. Thank you very much. God bless you all. If you have any doubt, this is my number. Some of the students are new arrival, therefore I am giving 9894048242. Okay, you can chat with me. If you want to talk with me, you can call also, no problem. Okay, சரிங்க, நான் எடுக்கலாம் கூட, அப்புறம் I'll call you back. So mostly you just chat with the WhatsApp, give a text message, then it is very easy for me to convenient. When I was in the class also, I'll just call you back, or I'll send you the reply. Okay, so with this we'll stop. We'll continue in the next class. Thank you very much. Good night. Take care. Bye bye. Thank you, sir. Thank you, sir. Thank Okay, you. ma. Okay, ma. Thank you, sir. Okay. Thank you. Thank you, sir.